பார்க்க போகிறது என்ன, எலக்ட்ரிக்கல் டூல் ஒவ்வொன்றோட பேர் என்ன, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது பேர் டெஸ்டர். டெஸ்டர் என்னென்னா நம்ம சப்ளை இருக்கா, எது ஃபேஸ் எது நியூட்ரல்னு செக் பண்ணுறக்கா இது பேர் டெஸ்டர். ஸோ இது பேர் ஒன் வே சுவிட்சு, 6 amps ஒன் வே சுவிட்சு. ஸோ ஒன் வே சுவிட்சுனா மேக்ஸிமம் டாட் இருக்காது, பின்னாடி 2 டெர்மினல் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு பேர் ஒன் வே சுவிட்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 2 வே சுவிட்சும்பாங்க. 2 வே சுவிட்சுனா இது மாதிரி 2 டாட்ஸ் இருக்கும், ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் இருக்கும். ஸோ 3 டெர்மினல் இருந்தால் அது எப்பயுமே 2 வே சுவிட்சுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பிவிசி பேட்டன் ஹோல்டர். பேட்டன் ஹோல்டர்னால் நம்ம லேம்பு போடுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஹோல்டருக்கு பேர் பேட்டன் ஹோல்டர். இதுவே ஆங்கிளும் இருக்குது வெர்டிக்கலும் இருக்குது. சில டைம் இப்படி வெர்டிக்கலாக இருக்கும், சில டைம் இப்படி ஆங்கிளாக இருக்கும், அது பேர் ஆங்கிள். இது பேர் சீலிங் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பேர் உட்டன் மேலட். ஸோ உட்டில் ஏதாச்சும் நம்ம ஒர்க் பண்ணுறப்ப நம்ம சுத்தியில் மாதிரி யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு பேர் உட்டன் மேலட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் கட்டர். ஸ்லீவ் கட்டர்னால் என்னென்னா நம்ம ஒயரில் ஸ்லீவ் எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு பேர் ஸ்லீவ் கட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் இதோட ஸ்லீவ் கட்டர். நெக்ஸ்ட்டு கட்டிங் பிளேயர். ஸோ கட்டிங் பிளேயர்னால் என்னென்னா இதுதான் கட்டிங் பிளேயர். ஸோ இந்த கட்டிங் பிளேயரோட பர்பஸ் என்னென்னா சில இதை கிரிப்பாக பிடிச்சிக்கணும், சில இது ஒயரை கட் பண்ணணும், அந்த மாதிரி இதுக்காக நம்ம கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு பேர் ஸ்க்ரூ டிரைவர். ஸோ இதுலேயே லாங்குன்னு இருக்குது, ஸ்க்ரூ டைப்புன்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தனாக இருக்கும், நம்ம ஸ்ட்ரென்த்தை ப்ரெஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். சில நீடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனாக இருக்கும், ஸ்டார் டைப்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் ஸ்டார் டைப் ஸ்க்ரூ டிரைவர் அப்படிம்பாங்க. ஸோ இதுக்கு பேர் நைஃபு. ஸோ இதுக்கு பேர் போக் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மெட்டீரியலுக்கு பேர் போக் அப்படின்னு சொல்லுவாங்க. அயன் பாக்ஸ் பார்த்துட்டோம், ரெகுலேட்டர் பார்த்துட்டோம். உட்டன் மேலட்டுங்கிறது இதுதான். ஸோ உட்டன் மேலட்டுங்கிறது இதுதான், உட்டன் மேலட் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நைஃபுங்கிறது இதுதான். நைஃப் பார்த்துட்டோம், கட்டிங் பிளேயர் பார்த்துட்டோம். அடுத்து எமர்ஜென்சி லேம்பு, அதாவது ரேஞ்ச் ஃபைண்டர். ஸோ ரேஞ்ச் ஃபைண்டருங்கிறது என்னென்னா இந்த ரேஞ்சை நம்ம செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற பர்பஸ் பேர் தான் ரேஞ்ச் ஃபைண்டர். இதில் வந்து 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லைவ் ஒயர் டிடெக்டர் அப்படிங்கிற இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்டு 2150 rupees இருக்கும். ஓகே. ஸோ ரேஞ்ச் ஃபைண்டர்னால் ஜஸ்ட் என்னென்னாச்சும் தெரிஞ்சுக்கோங்க, இன்டர்வியூவில் கூட இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் ரேஞ்ச் ஃபைண்டர். ஸோ இந்த ரேஞ்ச் ஃபைண்டரை வச்சு இதோட ரேட்டிங்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. இது மாதிரி ஒவ்வொரு டூல்ஸோட நேமையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 90 மீட்டர் தான் மேக்ஸிமம் நம்ம கேபிள் ஒயர் வாங்குவோம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள், லென்த்து பாருங்கள், 90 மீட்டர்னு போட்டிருக்கு, 1 காயில்னு போட்டிருக்கு, 1100 வோல்ட்டுன்னு போட்டிருக்கு, கண்டக்டர் வந்து காப்பர்னு போட்டிருக்கு, ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கு, அதோட சைஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள், 1.5 mm ஸ்கொயர் mm கேபிள். இதுதான் நம்ம லோ டென்ஷன் நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறது 1.5 ஸ்கொயர் mm அது மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இது பேர் டெஸ்டர். ஸோ இந்த வீடியோ வந்து ஒவ்வொரு டூலோட பேர் என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பாருங்கள். ஸோ நம்ம சேனல் நேம் வந்து எஜுகேஷன் எக்ஸ்ப்ளோரர். அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸை அப்டேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம டூல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இன்ஜினியரிங் ப்ராக்டிசஸ் லேப், மேக்கர் ஸ்பேஸ் லேபில் இந்த டூல்ஸ்லாம் நம்ம காமிச்சிருக்கோம், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.